வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழகத்தின் அவல நிலையை எடுத்து கூறுகிறது இந்த செய்தி. மேலும் போக்குவரத்து துறையில் விரைவாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. வாங்க பார்க்கலாம். போக்குவரத்து தொழிலாளர் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை உடனே துவக்க கோரிக்கை. போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை அரசு உடனே துவக்க வேண்டும் என்று HMS சாலை போக்குவரத்து பொதுச் செயலாளர் எம். சுப்பிரமணிய பிள்ளை வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரோட்டில் HMS உழைப்பாளர் சங்க மாவட்ட தலைமை அலுவலகத்தை அவர் நேற்று திருநகர் காலனியில் திறந்து வைத்தார். சங்க மாவட்ட செயலாளர் எஸ். மனோகரன் தலைமையில் தலைவர் எம். சந்திரகுமார் முன்னிலை வகித்தார். பின்னர் அவர் கூறியதாவது: போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 3 ஆண்டு ஊதிய ஒப்பந்தம் திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பழைய ஊதிய ஒப்பந்தம் முடிவடைந்தது. வரும் 27ஆம் தேதி சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறினார்கள். ஆனால் இதுவரை எந்த சங்கத்திற்கும் அழைப்பு வரவில்லை. கடந்த பொங்கலுக்கு முன்பு ஊதிய உயர்வு கோரி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நீதிமன்றம் தலையிட்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி வேலை நிறுத்தத்தை கைவிடுமாறு அறிவுறுத்தியது. அப்போது அதிகாரிகள் மட்டத்தில் தான் கண்துடைப்புக்காக ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடைபெற்றது எனவும், இப்பொழுது அமைச்சர் தலையிட்டு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், போக்குவரத்து தொழிலாளர்கள் கடும் பணிச்சுமையுடனும் பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கையின் கீழ் மிகுந்த மன அழுத்தத்துடன் பணிபுரிந்து வருகின்றனர், அவர்களுக்கு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி குறைந்தபட்சம் 20% ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற மற்றும் இறந்த தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு இந்த அரசு 50% அளவிற்கு PF பணம் தருவதாக கூறியுள்ளது. ஏறக்குறைய 1 ஆண்டுக்கு மேலாக அவர்களுக்கு தர வேண்டிய ஓய்வு கால பலன்கள் இதுவரை வழங்கப்படவில்லை. எனவே தமிழக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வு கால பலன்களை உடனே வழங்க வேண்டும். தமிழக அரசு 1000 மின்சார பேருந்துகளை வாங்க திட்டமிட்டுள்ளது. ஆனால் அதை தனியார் நிறுவனமே இயக்க பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் நியமிக்க முடிவு செய்துள்ளது. போக்குவரத்து கழக ஓட்டுநர்களுக்கு பயிற்சி அளித்து அப்பேருந்துகளை இயக்க வேண்டும். மேலும் 20,000 பணியாளர்கள் ஓய்வு பெற்றதனால் தற்பொழுது ஒவ்வொரு டெப்போவிலும் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக 20% பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை. இவ்வாறு இயக்கப்படாததால் கழகங்கள் அதை லாபமாக கருதுகின்றன. ஆனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் கஷ்டத்தை கருத்தில் கொண்டு இயங்காமல் உள்ள 8,000 பேருந்துகளை இயக்க முன்வர வேண்டும். போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு நிரந்தர அடிப்படையில் நியமிக்க வேண்டும். ஏற்கனவே நெல்லை, சென்னை போன்ற பகுதிகளில் வெளி நிறுவனங்கள் மூலம் டிரைவர்கள், கண்டக்டர் நியமிக்க முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இவ்வாறு நியமிப்பது சரியல்ல, இது மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என கூறியுள்ளது. எனவே அரசு நிரந்தர பணியாளர்களில் நியமிக்க வேண்டும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் IAS அதிகாரியை மேலாண்மை இயக்குநராக நியமித்துள்ளது. தற்போது உள்ள 8 போக்குவரத்து கார்ப்பரேஷன்களை 5 மண்டலங்களாக பிரிக்க அது முடிவு செய்து IAS அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது தனியார் துறையை ஊக்குவிக்கும் முயற்சி. பொது போக்குவரத்து துறை என்பது சேவை நிறுவனமாகும். இதை பாதுகாக்க அரசு முன்வர வேண்டும். இவ்வாறு அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் சங்க நிர்வாகிகள் ராஜலட்சுமி, ராஜ்குமார், ஜீவா சண்முகம், B. செந்தில்குமார், ரமணி, டாக்டர் ராஜ்குமார், முகமது ஷாஜகான் போன்ற முக்கிய நபர்கள் கலந்து கொண்டனர். இதை போன்ற போக்குவரத்து துறை ரெக்ரூட்மெண்ட் செய்திகள் மற்றும் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.